50 கிராம் புரோட்டீன் ஷேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பால், ஓட்ஸ், ஜகுவின் வாழைப்பழம், ராஜுவின் 2 முடி, பக்கத்து வீட்டு பாட்டியின் பொறாமை, மீன் மூத்திரம், நாய் உனி, டுவின் சமோசா, உலகக்கோப்பை. இந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பால் எடுக்கலான்னு பார்த்தா பாஸ்தா எடுத்துட்டேன். பரவாயில்ல, 2 எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். பாலை இப்போ நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு 100 கிராமுக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். லைக் உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா காலி ஆகிடுச்சுன்றதுனால நான் கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு சீட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம்ஸுக்கு டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கொடிய சர்ப்ளஸில் பல்கிங் ஷேக்குன்றதுனால ஒரு 80 கிராம்ஸ்க்கு பீனட் பட்டருமே சேர்த்துக்கலாம். பீனட் பட்டரும் டேட்ஸும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துமே அரைச்சிக்கலாம். ஃப்ளேவருக்கு சாக்லேட் பவுடருமே ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். நான் இதில் 500 ml மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் 500 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு நல்ல பல்கிங் ஷேக் ரெடி ஆகிடும். இதுதான் இதோட மேக்ரோஸ். கண்டிப்பாக நான் ப்ரோட்டீன் மட்டும் 55+ தான் வரும். நான் பனானா ஆட் பண்ணல. பனானா ஆட் பண்ணால் 2000க்கு மேலே போய்டும். இது நல்ல ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.